ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஒரு கப் ரவையை மட்டும் வச்சு நல்லா கிறிஸ்பியாக டீ போடுற டைமில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ரொம்ப சுலபமான அதே நேரத்தில் நல்ல ருசியான போண்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரவையை அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளை அளந்துக்கோங்க. 1/4 கப் மைதா மாவு, ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். கூடவே பெருங்காயத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் அதே கப்பில் 1 கப் தயிர் சேர்த்து கலந்துடலாம். ரவை கொஞ்ச நேரம் ஊறணும், அப்போ தான் நல்லா போண்டா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா ஊறி அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் கெட்டி ஆயிருக்கு. ஸோ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்க போகிறேன். ரொம்பவும் தண்ணி தெளிக்கக்கூடாது, அப்புறம் எண்ணெய் குடிக்கும். உளுந்து மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த பக்குவம் சரியாக இருக்கும். அடுத்ததாக வடை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு சைடு ப்ரௌன் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே திருப்பி போடலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துட்டோம்னா ருசியான கிறிஸ்பியான ரவா போண்டா ரெடி. அடுத்தடுத்த பேட்சை நம்ம இது மாதிரி போட்டு போண்டாக்களை பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மசாலா டீயோட வச்சு சாப்பிட போகிறேன். டீ ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் டீயோட வச்சு சாப்பிட்லாம், காஃபியோட, தேங்காய் சட்னியோட பர்ஃபெக்டாக இருக்கும். மசாலா டீ வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ போண்டா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த போண்டாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சன் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நான் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.